சுவாமி? ஒரு பெண்ணால் மண்ணிலே பிறக்கின்றார். பிறந்த பெண்ணாலும் கர்ப்பத்தை 300 நாள் சுமக்கின்றார். சுமந்த கர்ப்பமானது மண்ணிலே தியானமாகிறது. அவள் தியானமான கன்னியாக பிறக்கிறார். கன்னி பருவத்து விட்டு மங்கை பொறுவடைகிறார். மங்கை பொறுவடைந்த ஒரு மணவாளை தேர்ந்தெடுத்து மனப்பந்தல் உறவினர் அனைவரும் சேர்ந்து தீர்க்க சுமங்கலியபவா என்று வாழ்த்துகிறார்கள். அதுதான் நான் இன்று உன்னை நான் வாழ்த்திருக்கிறேன். அப்படியா சுவாமி? நான் எந்த நிலையில இருக்க தெரியுமா? மஞ்சள் மனமாற புதிய திருமண சம்மதி இருக்கிறார். அது என்ன சந்தேகம்? இறந்து கிடக்கின்ற பிணம் யார் தெரியுமா? என்னமா சொல்லுகிறாய்? என்னுடைய கணவர் சுவாமி. நமோ நாராயணா. அதிகாலை வந்து என்மவற்று நானே எடுத்துக் கொள்ளேனா. இறந்து போன பிணத்துக்கு ஒரு பெண்ணுக்கல்லவா தீர்க்க சுமங்கல்யவா என்று வாக்களித்து விட்டு அம்மா பிறப்பது ஒரு முறை இறப்பது ஒரு முறை. பிறந்தவன் இறக்கத்தாலும் செய்கிறான். அவன் அறுவடை காலம் முடிந்து விட்டது. அவனை எடுத்து அடைக்கலம் செய், நான் வருகிறேன். என்ன சுவாமி, என்னை பார்த்து தீர்க்க சுப மங்களி பவான்னு வாழ்த்துட்டு போறன்னு போறீங்களே, என்னை வாழ்த்துனீங்களே, அது உண்மைதானே? அது என்ன சந்தேகம்? அப்படின்னா உயிரை கொடுத்துட்டு போங்க. நமோ நாராயணா. நான் உயிர் கொடுப்பவனா? நானோ திருநாக சஞ்சாரி. 14 உலகங்களையும் கண்மூடி கண் திறப்பதற்குள்ளாகவே உலக பவனி வரக்கூடியவன். இதுவரை 13 உலகம் சென்றேன். ஏதோ இன்று விதிவசம் உன் பூலகத்தின் வழியாக வந்தேன். நானும் உன்னை வாட்டி விட்டேன். ஆனால் என் வாக்கு பொய்க்காது என்று சொன்னார். முன்பொரு காலத்திலே கௌதமன் என்ன செய்தாராம்? அதிகாலை எழுந்து சாலபாரம் முடிப்பதற்கு யமுனைக்கு சென்றாராம். யமுனையில சென்று சாலபாரம் முடிப்பதற்கு முன்னதாகவே இருகரத்தால் ஜலமெடுத்தாராம். ஜலமெடுக்கு வேலையிலே கரத்திலே ரோமம் சிக்கியதாம். இழுத்து வெளியே விட்டு பார்த்தால் ஒரு பெண்ணை மூச்சிட்டு கிடக்கிறாராம். அந்த பெண்ணை பார்த்த நீ தீர்க்க சுமங்கல்யபவா என்று வாக்களித்தார். அந்த பெண்ணால் கண்விழித்து கேட்டாளாம், சுவாமி, திருமணம் நடந்தன்றே என் கணவர் இறந்து விட்டார். இனி இந்த மண்ணில் நான் எதற்கு இருக்க வேண்டும் என்று யமுனையில் இறக்கச் சென்றேன். என்னையும் நீ தீர்க்க சுமங்கல்யவா என்று வாழ்த்துவிட்டு கேட்ட வரமானது ஒரு பிறவி தாண்டி மறுபிறவிலே அவள் சந்திரமதியாக பிறந்தாளாம். இறந்து போன கணவனும் அரிச்சந்திரனாக பிறந்தானாம். ஏன்னு சொன்னால் கௌதம முனிவனை விட இந்த நாரத மகமுனிவன் இழைத்தவன் அல்ல. நான் கொடுத்த வாக்கு பொய்க்காது. ஆனால் உன் கணவன் உயிர் கொடுக்க என்னால் ஆகாது. எறும்பு 8000 ஜீவராசிகளை படைத்தாரே என் தந்தை பிரம்மதேவன். ஒருவேளை என் தந்தையால் உயிர் வந்தாலும் வரலாம். உன் பொருட்டு என் தந்தையை அங்கிருந்து இங்கு அழைத்து வருகிறேன். வரும்போது உஷார்னு சொல்வேன். மறக்க அவன் பாதத்தை பற்றிக்கொள். கற்றவருக்கு தான் தெரியுமாம் கல்வியின் அருமை, கற்றவனுக்கு தான் தெரியுமாம் பிள்ளையின் பெருமை என்று சொன்னார். மறைந்த என் தம்பி இரணிகுலத்தைச் சேர்ந்த ராஜேந்திரன். அவன் மறைந்தாலும் அவன் புகழ் மறையவில்லை. அவர் புகழ் மறையாமல் அவருடைய ஆரூர் அண்ணா இருக்கக்கூடிய இந்த குடும்பத்திலே கண்ணன் இல்லத்திலே சம்பந்தியாக இருக்கக்கூடிய அன்பு உள்ளம் படைத்தவர். எங்களுடைய ஆத்மா சாந்தி அடைந்தாலும் இந்த கண்ணன் இந்த மண்ணிலே பிறக்க வேண்டும் என்பதற்காக அவர் சம்பந்தியாக இருக்கக்கூடிய அன்பு உள்ளம் கொண்டவர். எங்களுடைய மன்றத்தை பாராட்டி 101 ரூபாய் வரவழைந்துள்ளார்கள். அன்னார் குடும்பங்கள் ஆள் போல் நடைத்து அருகு போல் வேரோடி மூங்கில் போல் முதிர்ந்து நீண்டாயிலும் நிறைந்த செல்வத்தை பெற்று மறைந்த கண்ணன் இந்த மண்ணிலே பிறக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன். நன்றி, வணக்கம். உச்சி மலர் தோப்புக்குள்ள ஒரு பூவு பூத்தாதம்மா.
சொல்லக்கூடிய 4 வேதங்களை வைத்து சத்தியலோகத்திலே உயிர்களை படைக்கும் தொழிலில் ஈடுபட்டு வருகிறேன். என்னுடைய மகன் நாரதன் அதிகாலையில் ஓடி வந்தான், நல்லாசை பெற்று சென்றான், மீண்டும் வருகிறானே, என்ன காரணம் என்றே தெரியவில்லையே. கருணா ரஞ்சித ரூப கருணா நயனிதி திடமுதல் அமல பாஸ்கர ஜோதி சொரூபா அதிகாலையில் இந்த தந்தியா மந்திரமளித்து விட்டு தாயின் தந்தையுமாக ஆட்சி பெற்றுவிட்டு 14 உலகங்களிலே இதுவரை 13 உலகம் சென்றேன். சாரி, ஏதோ இன்று விதிவசம் உலகத்தின் வழியாக சென்றேன். சென்ற வழியிலே ஒரு அதிசயத்தை கண்டு பூலோகத்தில் அதிசயமா? அப்பேற்பட்ட அதிசயம் என்ன? தந்தையே, பூலோகத்திலே ஒரு முள்ளங்கி 2 வழியிலே போய் கொண்டிருக்கிறது. இது அதிசயம் தானே? அதிசயம் தான். இப்பேற்பட்ட முள்ளங்கி நான் படைத்ததே கிடையாது. அப்படி என்றால் அந்த முள்ளங்கி அப்படி 2 வழியிலே போய் கொண்டிருக்கிறது. ஆமா நாரதா, பூலோக சென்று அந்த முள்ளையை பார்த்தாதான் அதனுடைய விளக்கம் என்னவென்று தெரியும். உண்மை உண்மை. பூலோகத்தில் சென்று படைத்தவர் பார்த்தால் அதன் படைத்தா இல்லையா நமக்கு தெரியும். அப்படி என்றால் பூலோகம் தாராளமாக ஒரு நேரத்திலே நான் திருவாதை திருநாள் என்று சொன்னேன். என் வார்த்தையை கேட்டு கைலைக்கு சென்றாய். அங்கு திருவாதையும் அல்ல திருநாளும் அல்ல, பரவனோ படியலுக்கு சென்று விட்டார். அவர் அமர்ந்த அரியணையிலே அது காலியாக இருந்தது. அதில் அமர்ந்து விட்டேன். அமர்ந்த உடனே உனக்கு உறக்க வந்து விட்டது. உமா பார்வதி பார்த்தார். பரவனோ படியில் விட்டு அயர்ச்சா உறங்கியிருக்கிறார். அன்னவர் நித்திரபங்கம் செய்யப்படுவதற்காக அன்னவர் உன் மடி மீது உறங்கி விட்டார். பரவனோ படியிலிருந்து விளைந்து வந்து பார்த்தார். உன் மடி மீது பார்வதி உறங்கியிருக்கிறார். பரவனுக்கு கோபம் இருந்து விட்டது. அடி உமா, உனக்கும் இந்த பிரம்மனுக்கும் எத்தனை நாள் கள்ள காதல் என்று கேட்டார். பார்வதி கண் விழித்து பார்த்தார். நின்று இருப்பது பரமன், உறங்கியிருப்பது பிரம்மன். சுவாமி, இது என் தவறல்ல. தங்களுக்கு 5 சிரம், இந்த பிரம்மனுக்கு 5 சிரம், இருவரும் ஒருமுகமாக இருப்பதால் இதில் பரமனா பிரம்மனா தெரியாமல் தவறு சொன்னார்கள். பரமனுக்கு கோபம் வந்துவிட்டது. தங்கள் 5 சிரத்திலே அன்று ஒரு சிரத்தை கொடுத்து வார்த்தை கேட்டு கைலாயம் சென்றேன். ஒரு சிரமே பறி போனது. அன்று ஒரு சிரம் போனது. இன்று உன்னை விதி விடவில்லை. என்ன நடக்க போகிறது? கத்தி
ஒத்தையடி பாதையிலே ஒரு சனங்கள் ஒத்தையா போகுதம்மா என்னோட உசுறு வெத்தலை போல் வாடுதம்மா என்னோட மனது. உனக்கு நேரம் நெருங்கி விட்டது. நேரம் நெருங்கி விட்டதா? அனைத்து உயிர்களை படைப்பவன் நான் நினைக்க நேரம் நெருங்கி விட்டதா? எதற்கு நேரம் நெருங்கி விட்டது? எதற்காக? நீ படைத்த முள்ளங்கியை பார்ப்பதற்கு. ஓ, முள்ளையை பார்ப்பதற்கு. அதுதான் சொல்ல வந்தேன். வருத்தமா? வருத்தமா? உஷா, சுவாமி என்ன வார்த்தைங்க தீர்க்க சுமங்கலி பவன். தீர்க்க சுமங்கலி பவன். தீர்க்க சுமங்கலி பவன். சுவாமி என்னை பார்த்து தீர்க்க சுமங்கலி பவான வார்த்தைங்க. ஆமா. நான் எந்த நிலையில இருக்குன்னு தெரியுமா? புதிய திருமண தம்பதியாக இருக்கிற அதற்கு என்ன இப்பொழுது இறந்து கிடக்க இந்த பிறமை யார் தெரியுமா? என்னம்மா? என்னுடைய கணவர் சுவாமி. என்னுடைய கணவன் இருந்து விட்டானா? ஆமா. என்ன? பூலோகத்தில் பிறப்பது 1000 இறப்பது 1000 உடைய கணவன் இறந்து விட்டான் அல்லவா? எடுத்து அடக்கலை செய்துவிட்டு மற்ற வேலை கவனி நான் வருகிறேன். இல்லைங்க என்ன வார்த்தைங்கல்ல ஆமா. உயிரை கொடுத்துருப்பாங்க. உயிரை கொடுக்குதா? ஆமா. நாரதா, நமோ நாராயண். என்ன தந்தையே? இந்த பெண்ணை பார்த்தியா? ஓ, இந்த பெண்ணையை பார்த்திருக்கேன். நீ பார்த்தியா இல்லையா? இதுவரை என் கண்ணால் கூட நான் பார்க்கவே இல்லை. நீ பார்க்கவே இல்லையா? இதுவரை நான் பார்க்கவில்லை. நான் பார்த்து விட்டேன். என்னுடைய பாதத்தை பணிந்தால் தீர்க்க சுமங்கலி பவன் என்று வாழ்த்தி விட்டேன். தேவராக முறைக்க வேண்டிய வார்த்தை. அது சரிதான்பா. பிறகு என்ன? அந்த பெண்ணினுடைய கணவனோ இறந்து விட்டு இருக்கிறானா? உயிரை கொடு என்று கேட்கிறார். நமோ நாராயணா. அவன் கணவனுக்கே உயிர் இல்லையா? ஆமா. தந்தை அவன் என்ன கேட்கிறார்? கணவன் உயிர் தானே கேட்கிறார், கொடுத்து விடு. நாரதா, என்னால எப்படி உயிரை கொடுக்க முடியும்? ஏன் முடியாது? உயிர்களை படைக்கத்தான் தெரியுமே தவிர உயிரை கொடுக்க தெரியாது. எறும்பு 8000 ஜீவராசியும் படைப்பார். ஆமா. ஒரு பெண்ணின் கர்ப்பத்திலே 16 பிண்டங்களை பிடித்து வைத்து இன்னாருக்கு இனியார் என்று எழுதி வைக்க மட்டும்தான் தெரியும். இறந்து போன இந்த பிணத்துக்கு உயிர்களாக உயிர் கொடுக்கல் ஆகாது. தந்தையே, இந்த பிணத்துக்கு உயிர் வரவில்லையே, இந்த இடத்தை விட்டு நீ ஓடி எடுத்து வைக்க முடியாது. அப்பவே சொன்னடா, நேர நெருங்கி போய் விட்டது தன்றை என்று. இப்போது மட்டும் என்ன கெட்டா போய்விட்டது, கொடுத்து விடு உயிரை. நாரதா, இதுக்கு ஏதாவது உபாயத்தை நீதான் உரைக்க வேண்டும். இந்த பிணத்துக்கு உயிர் வரும் வரை அதோ பாருங்கள், மூலகத்திலே ஒரு வன்னிய மரம் இருக்கிறது. வன்னிய மரம். அந்த மரத்தின் பெருமை என்ன தெரியுமா? ஒருவன் தான் செய்த பாவங்கள் சேர வேண்டும் என்று சொன்னால் அந்த வன்னிய மரத்தை சுற்றி வளம் வந்தாலே அதன் மேல் பட்டாலே பாவமே பறந்து விடுமா. தங்கள் முகத்தை பிறந்தாரே பிராமணர்கள் அந்த வன்னிய குச்சி எடுத்து சுபகாரியங்களுக்கும் அபகாரியங்களுக்கும் யக்கியத்தை வளர்த்தினார், சுகம் பெறுவார் என்று வளர்த்திருக்கிறார். தங்கள் மார்பிலே பிறந்தாரே சத்திரியர்கள் மக்களுக்கே சேவை செய்யக்கூடியவர்கள். தங்கள் துணையிலே பிறந்தாலே வைஷ்ணவர்கள் தன் பொருளை சேகரித்து அடுத்தவருக்கு கொடுக்கக்கூடியவர்கள். தங்கள் பாதத்திலே பிறந்தாரே தூத்திரர்கள் இந்த முக்குணத்தவருக்கு பணிவிடை வேலை செய்யக்கூடியவர்கள். இந்த பிணத்துக்கு உயிர் வருவரை இந்த வன்னிய மரத்தை அடியில் இந்த பெண்ணை சரி செய்து சீக்கிரமாக அழைத்து விடு. ஆகட்டும் தந்தை. அம்மா பத்மாவை, எனது தந்தையார் உயிர் கொடுப்பார் என்று பார்த்து அவர் என்னால் முடியாது என்றே வன்னிய மரத்துக்கு சென்று விட்டார். ஆனால் இன்னொரு இருக்கிறார். யாரு? எனது பாட்ட சிறுவன் நாராயண மூர்த்தி 10 அவதாரத்தை எடுத்து அதர்மத்தை அழிக்கக்கூடியவர். உன்பொருட்டு அவரை விடப்போவதில்லை. அங்கிருந்து இங்கழைத்து வருகிறேன். வரும்போது உஷார் என்று சொல்வேன். மரக்காரன் பாதத்தை பார்த்துக்கொள். பிறகு நான் லட்சுமி சமேதனாக வாழ்ந்து வருகிறேன். அரக்கரை அழித்து தேவரை காத்து வருகிறேன். 10 அவதாரத்தில் எடுத்தவன் சோமுகாசுரன், இரணியன், இரணியாட்சிதன், ராவணன், கும்பகர்ணன், தந்தவர்கள், சிசுபாலன், இப்படி பல அரக்கரை அழித்து
தேவரை காத்து வருகிறேன். அதிகாலை நாரதன் ஓடி வந்தால் என்னுடைய ஆசீர்வாதம் பெற்று சென்றால் மீண்டும் என்னுடைய காரணம் என்ன தெரியவில்லை. சற்று நேரம் எதிர்பார்க்கலாம். நமோ நாராயணன். கண்ணன் என்னும் மன்னன் எங்கள் கண்ணன் என்னும் மன்னன் எங்கள் சொந்தக்காரன் அவன் காக்கும் தெய்வமாக வந்த நந்தகுமரன். அவனை அறியாதே மாந்தற்கெல்லாம் சிந்தைக்காரன். கண்ணன் என்னும் மன்னன் எங்கள் சொந்தக்காரன் அவன் காக்கும் தெய்வமாக வந்த நந்தகுமரன். சோலைக்காரன். கண்ணன் என்னும் மன்னன் எங்கள் சொந்தக்காரன் அவன் காக்கும் தெய்வமாக வந்த நந்தகுமரன். கண்ணா பச்சைமா மலைபோல் மேனி அவளவாய் கமலச் செங்கல் அச்சுத அமரரேரே ஆயதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போல் இந்திரலோகமாலும் அச்சுவை பெரிதும் வேண்டேன் அரங்கமானவருளானே. மனப்போல் வாழ வேண்டும். ஆமாம், அதிகாலை ஓடி வந்தாய், என்னுடைய ஆசீர்வாதம் பெற்று சென்றாய். காரணம் என்ன நான் தெரிந்து கொள்ளலாமா? நாரதா, அதிகாலை இருந்து லட்சுமி சமையலாக வைகுந்தத்தை தங்கள் ஆட்சி விட்டுவிட்டு ஏதோ இன்று விதிவசம் உலோகத்தில் வழியாக சென்றேன். சென்ற வழியே ஒரு பெண்ணை பார்த்து பிறகு என்ன நடந்தது? பார்த்தது மட்டுமல்ல, கேள்வியை கேட்டு விட்டான். உன்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாளா? என்ன கேள்வி கேட்டாள்? கேட்டாலே ஒரு கேள்வி. என்ன கேள்வி கேட்டான்? கொடுத்தவன் விழிக்கிறான், அடுத்தவன் சிரிக்கிறான், என்னை பார்த்தவன் கேட்கிறான். ஏன் பதில் சொல்ல வேண்டியதானே? கேள்விக்கு விடை தரும் அளவுக்கா படித்திருக்கிறேன். கேள்விக்கு விடை தெரியாமல் தான் அங்கிருந்து விரைந்து வைகுந்தம் வந்திருக்கிறேன். தங்களுக்கு தெரியும் என்றுதான். அப்படியா? நாரதா, இந்த கேள்விக்கு நான் சிந்தித்து பதில் சொல்கிறேன். சற்று அவகாசத்தை என்ன வார்த்தம்? நாரதன் ஒரு கேள்வி கேட்டுவிட்டான். கொடுத்தவன் விழிக்கிறான், அடுத்தவன் சிரிக்கிறான். சிக்கலாக இருக்கிறதே, சிக்கலை என்ன என்று பார்க்கிறேன். நாரதா, சிந்தித்து பார்த்தேன். இந்த கேள்விக்கு விடை எனக்கு தெரியவில்லையப்பா. உனக்கு உண்மை. நீ பரம யோகியாச்சு. எப்பேற்பட்டாலும் எனக்கு தனியா தெரியும். சொல்லாங்களா? பார்க்கின்ற மக்கள் எல்லாம் பேசிக் கொள்கிறார்கள். நீ ஒரு துளசி மணி மார்படி சொல்லிக் கொடுக்கிறார். உண்மை. உன் கழுத்தில் இருப்பது துளசி மணி மாலையா இல்லை பெண்ணா என்று எனக்கு தான் தெரியும். பாமர மக்களுக்கு எப்படி தெரியும்? ஒரு இடத்திலே ஜலேந்திர சூரிய மனைவிய பிருந்தாவதி
அழகிலே திறந்தவள் பெண்ணுனா உன் கண்ணிக்கு ஆகாது. உண்மை. பாதாள கோட்டைக்கு சென்றாய், பிருந்தாவின் அழகை பார்த்தாய். அழகை கண்டவனுக்கு காமம் கரை புரண்டு ஓடியது. காமத்தை தீர்த்து கொள்ள கட்டிய அணைய நினைத்தாள். அவள் உரைத்தாள் பிருந்தாவன். அரக்கனுக்கு மனைவியா இருந்த போதும் அடுத்தவருக்கு இன்பத்தை கொடுக்க மாட்டேன் உரைத்தாள். விட்டிருக்கிற அதோடு நீ விடவில்லை. கட்டிய அணைய போது அவள் கற்பில் மகிமையா எரிந்து சாம்பலாகிவிட்டான். எரிந்த சாம்பலை விட்டியா? காமத்திற்கு கண் இல்லை என்று சொன்னால் உன்னை அல்லவா சொல்லுகிறது. அந்த சாம்பலிலே விழுந்து விழுந்து கிடக்கிறாய். பிருந்தா 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 என்று அழைத்து எடுத்த போதே ஜென்மத்தின் உன் பித்து தெரியவே இல்லை. பார்த்தார் முக்கன் முட்டி பரவன். அதுதான் மைத்துனர் காமத்திற்காக சாம்பலையை விருந்து புனை கொண்டிருக்கிறார் என்பதற்காக அவர் அங்கிருந்து விரைந்தோடி வந்தால் அந்த சாம்பலை ஒருங்கிணைத்தே சேர்த்து அதிலே தாவடு என்று சொல்லக்கூடிய ஒரு துளசி செடி வைத்து துளசி மணி மாலையை கழுத்த போட்ட போட்டால் காம பித்து தெரிந்தது. நான் கேட்டா என்ன சொல்றேன்? அடியே நாரதா, நான் நிற்கும் இடமெல்லாம் பிருந்தாவனம் என்று பாமர மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார். உன் கழுத்தில் இருப்பது துளசி மணி மாலையா இல்ல அடுத்த மலையான் என்பதை தெரியும். ஒரு கண்ணை விட்டு வைக்கிறேன் நீ. நாரதா, என்னை பற்றி மக்கள் புகழ்ந்து பேசினால்தான் என் பெருமை தெரிய மக்களுக்கு. நானே சொன்னால் எப்படி புரியும்? ஆனால் தான் முன்னே எடுத்து வைத்தேன். நன்றாக சொல், நன்றாக சொல். நல்லா எடுத்தியா ஜென்மத்தை நீ. அடுத்தவன் சொல்லிதான் நீ தெரிஞ்சுக்கணுமா? உன் பெருமையை சொல்ல வேண்டும் என்றால் இவன் போதான். ஏன் பேசிக் கொண்டிருப்பதா? சொல்லிக்கொண்டே இருந்தாரதா? சுகங்களை நான் பார்த்துக் கொள்கிறேன். நேரமாய் கொண்டே இருக்கிறது. ஓ அப்படியா? கேள்வி கேட்டவங்க காத்து. அப்படி அந்த பெண்ணை நான் பார்க்க வேண்டுமே. உண்மை தாத்தா. தாராளமாக. ஏன் எதிர்த்தால் எந்த தயக்கம் எனக்கு தேவை. தாத்தா, உன்னை விதிவிடவே இல்லை. எந்தப்பா சொல்கிறாய்? விதி என்றால் எல்லோருக்கும் பொதுவானது. என்ன நீ ஆண்டவனி. வைகாசி மாதம் அடிக்கிற காற்று அனல் பறக்க முடியல, மக்களே தவிக்கிறார்கள். உண்மை. அந்த வைகாசி காற்றிலே வந்து அடைய போகிறாயோ என்ன ஒன்றுதான் எனக்கு ஒரு பயமா இருக்கு. அப்படியா? கவலைப்படாதே, நடப்பதால நன்மைக்கு புறப்படும். கண் தூங்குமா, கை சேர நாளாகுமா, வெல போட்டு விளைஞ்ச பயிர் வீண போய்விடுமா. ஒரு தூங்க ஓரால் தூங்க நான் தூங்கலையே, நீ தூங்க மீனும் தூங்க நெஞ்சு தூங்கலையே. காணாத கண் தூங்குமா, கை சேர நாளாகுமா, வெல போட்டு விளைஞ்ச பயிர் வீண போய்விடுமா.
இருக்க வரை நீ பயப்படாத. இல்லை இல்லை இல்லை. உனக்கு எதற்கு நேரம் முடிவிட்டது? எதற்காக? கேள்வி கேட்டால் அந்த பெண்ணை பார்ப்பதற்கு